பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக விசேஷமா நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் சபையில தினந்தோறும் ஜெபித்து வருவங்க. மறக்காதீங்க, தினந்தோறும் வார்த்தை நீங்க கவனமா கேட்கணும். ஏன்னா தேவனுடைய வசனம் உங்களிடத்தில் வரும்போது இந்த வசனத்தினுடைய வல்லமை உங்களுக்குள் மகிமையான காரியங்களை செய்யும். ஆமென். பாருங்க, வசனத்துல நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க வருவேன். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லிட்டாங்களா? எல்லாரும் கைவிட்டாங்களா? என்னால ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே ஆகாது, இனிமே யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஒருவேளை உங்களை சொல்லிக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்க கரத்தை பலப்படுத்தவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் ஒருவர் இருக்கிறார். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது என்று சொல்லி வேணும் சொல்லு. அப்ப நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற லட்சியங்கள் எல்லாவற்றும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கிறிஸ்துவ கடந்தானவங்களே, நீங்கள் வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்கள் கரத்தை பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையோட லெவல் தேவனுடைய கிருபையினால் அடுத்த மாற்றத்துக்கு உயர்த்தப்படும். ஆகவே பயப்படாதீங்க. உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவோடு பேசுகிற அந்த அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிங்கள், ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கையும் இயேசுவின் நாமத்தில் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்துகிற தேவன் நீர். ஆகவே இப்பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சகல காரியத்திலும் ஆண்டவர் நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் நிலத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.